வியூவர்ஸ், நிஃப்டியோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, ரெண்டு என்ன சொல்கிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், சாரி இது வேண்டாம், ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கலாம். இது ஒன்று, மறுபடியும் இது ஒன்று, இந்த ரெண்டு. ஓகே, இது பெருசாக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஓகே, ரொம்ப நாளாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கன்சாலிடேஷனாக நான் சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த இந்த சப்போர்ட்டுக்குள்ளார க்ளோசிங் வச்சதுனால இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா எஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணதுனால, காலைல பாசிட்டிவ் மோடில் இருந்ததுனால கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்போர்ட் கொடுத்தது. ஸோ அதனால் நல்லா போச்சு, நல்லா பாசிட்டிவ் மோடில் போச்சு. அதுவும் இல்லாமல் கீழே லாங் ஷேடோ லைட்டாக அப்பர் ஷேடோவோடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன மீன் பண்ணுதுனாக்கா, மேபி நாளைக்கும் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா ப்ரீவியஸ் சினாரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பாருங்கள், இந்த லாங் ஷேடோ வரும்போதெல்லாம் ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கேயும் லாங் ஷேடோ வரும்போதெல்லாம் அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி டவுன் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், லாஸ்ட் ப்ரீவியஸ் இது பண்ணும்போது, ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு லாங் ஷேடோ கொடுத்து ஒரு சின்னதாக பாடி கொடுத்துட்டு போயிருக்கு. அப்போ அந்த மாதிரி சினாரியோவில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு டவுன் வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதைப்படி பார்த்தா இந்த மூமெண்ட் இருக்குங்களே, ஸோ அடுத்து வந்து இந்த ஹையை தொட்டு டவுன் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ்க்கு அது ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குன்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் டூ யுவர் ஓன் ரிசர்ச். என்னோட அனலைஸ் பிரகாரம் நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இதை ரீச் பண்ணிட்டு ஸ்டஃப் இருந்தால் பிரேக் ஆகலாம். மற்ற செக்டரெல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது பிரேக் ஆகலாம். பிரேக் ஆக முடியலன்னா இந்த மாதிரி டவுன்ஃபாலுக்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகம். சப்போஸ் இன்கேஸ் அப் ட்ரெண்டில் போயிட்டு மறுபடியும் டவுன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட்டு தொடாமல் மறுபடியும் புல் பேக் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். எவ்ரி ஹையை தொடும்போது லோ தொட்டிருக்கு, ஹை தொடும்போது லோ தொட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஹை தொடும்போது லோ கிட்ட வந்துட்டு மறுபடியும் ஹை போயிருக்கு, லோ வந்திருக்கு, ஹை வந்திருக்கு, லோ வந்திருக்கு, ஹை வந்தோடனே லோ வந்துறதுக்காக அதை ட்ரை பண்ணோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.